Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. இதுவரைக்கும் இந்த வருஷத்தோட கிரேசியஸ்ட் சம்பவம் இதுதான். எவ்வளோ நாள் வீடியோ போட்டிருப்போம், பட் இப்படி ஒரு விஷயம் இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். உங்கள் வீட்டுக்கு மேலே கண்டினியூஸாக டெய்லி கார் சைஸுக்கு ஏதோ ஒன்று பறந்துக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? இது நீங்கள் கிட்ட இருக்கிற போலீஸ் கிட்ட போய் சொல்கிறீங்க. அங்கே இருக்கிற போலீஸ் அஃபிஷியல்ஸ் வானத்தை பார்த்துட்டு ஆமாம் இருக்குது, ஆனால் என்னன்னு தெரியலேன்னு சொன்னாங்கன்னா, உங்களோட ஆர்மி, இந்தியன் ஆர்மி சொன்னாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சிபிஐ மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி சொன்னால் எப்படி இருக்கும்? என்ன மதன், வானத்தில் இருக்குது, அது என்ன நம்ம அரசாங்கத்துக்கே தெரியாமல் இருக்குமா எப்படி அப்படின்னு தானே கேட்குறீங்க. வெல், இந்த ஒரு விஷயம் இந்தியாவில் இல்லை, அமெரிக்காவில் ஹாலிவுட் படம் கதை மாதிரி தான் இருக்கும். எப்போவுமே அவங்க ஊர்லேயே தான் எல்லாம் இறங்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸில் நியூயார்க் மேலே, நியூ ஜெர்சி மேலே, உலகத்திலே இருக்கக்கூடிய மோஸ்ட் டாக்ட் அபவுட் சிட்டி அது நியூயார்க் தான். அந்த சிட்டி கிட்ட, ஓகேவா, அந்த சிட்டிக்கு மேலே வானத்தில் எவ்வளோ ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் இருக்கும், அவ்வளோ மிகப்பெரிய பில்டிங்ஸ் கிட்ட. அதே மாதிரி நியூ ஜெர்சி அது கிட்ட இருக்கிற ஊர், ஓகேவா, சென்னை செங்கல்பட்டு மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நியூ ஜெர்சி மேலேயுமே வந்து கண்டினியூஸாக கிட்டத்தட்ட 2 வாரமாக வானத்தில் ஒரு விஷயம் பறந்துட்டு இருக்குது. இது அங்கே இருக்க மக்கள் வந்து வித்தியாசமாக டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. எங்க இதோட சைஸ் வந்து ஒரு ப்ராப்பர் எஸ்யூவி கார், நம்ம ஊரில் வந்து ஒரு தார் வண்டி ஓடுதில்ல, ஸோ ஜீப் ஓடுதில்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய சைஸுக்கு இருக்குது, வானத்தில் பறந்துட்டு இருக்குது. ஆனால் அது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நியூ ஜெர்சியில் இருக்கிற போலீஸ் இருந்துக்கிட்டு வெளியே வந்து என்னடா ஏதோ உளறிட்டு இருக்காங்க, உண்மையிலே அப்படி இருக்கான்னு பார்த்தா இருக்குது. ஆனால் இது என்னன்னு போலீஸ்க்கும் தெரியல. போலீஸ்க்கு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ், அந்த ஓட்டு போட்டு ஜெயிச்சவங்களாம் இருப்பாங்களோ காங்கிரஸ்மேன், அவங்ககிட்டயும் தெரில. பென்டகன், ஓகேவா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸோட ஹெட், போலீஸ் ஹெட் எல்லாமே பென்டகன் தானே சொல்லுவாங்க. பென்டகனில் தெரியலன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எஃபிஐக்கு இன்னும் பதில் கிடைக்கல. இது என்னன்னு டெய்லி 2 வாரமாக கண்டினியூஸாக 180 சைட்டிங்ஸ் வரைக்கும் ஒரே ராத்திரி 180 ட்ரோன்ஸ் ஒரே நேரத்தில் வானத்தில் பறந்துகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அது ட்ரோனானே தெரியல, பட் ட்ரோன் எல்லாரும் நம்புறாங்க. ஸோ ட்ரோன் கண்டினியூஸாக வானத்தில் வீட்டு மேலே பறந்துட்டு இருக்குது, எங்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நியூ ஜெர்சிலையும் நியூயார்க்லையும் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வீடியோவில் இது என்ன அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். பட் ஒரு ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னன்னு யாருக்குமே தெரியல. ப்ராபப்ளி இந்த வீடியோ முடிகிறப்போ நீங்களே கூட ஒரு கெஸ் வைக்கலாம், உங்கள் கெஸ் கரெக்டாக கூட இருக்கலாம், இது இதாக இருக்கலான்னு. பட் என்னன்னு அமெரிக்கா அரசாங்கத்துக்கே இன்னைக்கு வரைக்கும் தெரியாத ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரி அமெரிக்கா மேலே வானத்தில் மிதந்துட்டு இருக்குது. என்ன நடந்துட்டு இருக்குது டெய்லி ராத்திரி அமெரிக்காலங்கிறத ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறேன். பட் எப்போவுமே அந்த ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் இன்னும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வேர்ல்டில் நடக்கக்கூடிய எல்லா கிரேசியான விஷயத்தையும் என்னால் உங்ககிட்ட வந்து சேர்க்க முடியும். பட் வாட் இஸ் ஈவன் மோர் பியூட்டிஃபுல் இஸ், இந்த டைட்டில் சஜஸ்ட் பண்ணது வந்து ஒரு எம்ஜி ஸ்குவாட் தான். விஜயன் அப்படிங்கிறவங்க வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணியிருந்தாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறது, ஃபாலோ பண்ணுறதுனால நீங்கள் அப்டேட் ஆகிறது மட்டும் இல்லை, நான் என்ன பேசுகிறேங்கிறதையும் டிசைட் பண்ணலாம். ஸோ விஜயன் அவங்க வந்து எனக்கு டிஎம் பண்ணியிருக்கிறப்போ, இந்த ஒரு டாபிக் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா, இந்த மாதிரி நியூ ஜெர்சி மேலே கண்டினியூஸாக ட்ரோன்ஸ் பறந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி. என்னது இதை இப்படி நம்ம ஒன்று கேள்விப்படலன்னு போய் தான் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கான்னு சொல்லி ஆச்சரியப்பட்டேன். ஐ திங்க் விஜயன் அவங்களே கூட வந்து நியூ ஜெர்சியில் இருக்கலாம், அமெரிக்காவில் இருந்து மெசேஜ் பண்ணியிருக்கலாம். பட் எனிவே, இப்போது அங்கே என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத டீட்டெயில்டாக ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம், ஓகேவா, ஸோ டிசம்பர் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு விஷயம், நியூ ஜெர்சியில் இருக்கக்கூடிய, நியூ ஜெர்சி நான் சொன்ன மாதிரி செங்கல்பட்டு சென்னை மாதிரி வச்சுக்கோங்க. நியூயார்க் வந்து ஒரு ஐலாண்ட், ஓகேவா, ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஐலாண்ட், அங்கே ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப ஹையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் நியூயார்க்கில் வேலை பார்க்குறவங்க வந்து நியூ ஜெர்சியில் இருந்து தான் வந்துட்டு போவாங்க. நடுவில் ஹட்சன் அப்படிங்கிற ஒரு நதி இருக்குது. உனக்கு எப்படி மதன் இவ்வளோ தெளிவாக தெரியும்னு யோசிச்சிங்கன்னா, நாங்கள் கொஞ்ச நாள் சுற்றிட்டு இருந்தேன். நம்ம ஊரில் இருக்கிற அதே கான்செப்ட் தாங்க. சென்னைக்கு மிக அருகாமையில் எப்படி செங்கல்பட்டுலேருந்து நிறைய பேர் சென்னைக்கு வேலை பார்த்துட்டு போகிறாங்களோ, அங்கேயும் நான் இருந்திருக்கேன், ஜோஹோலலாம் இருந்திருக்கேன். ஸோ அதே கான்செப்ட் தான் அமெரிக்காவில் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த கதை. ஸோ நம்ம ஊரில் எப்படி ஊருக்கு வெளியில் இருப்பாங்க, அது மாதிரி கிட்ட ஆனால் அதிகமான பாப்புலேஷன், கிட்டத்தட்ட 9 மில்லியன் பீப்புள், இந்த சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸை விட அதிகமான மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் நியூ ஜெர்சி. நியூ ஜெர்சியில் வந்து இந்த மாதத்தோட ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் ஒரு விஷயத்தை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. வானத்தில் வந்து ஒரு 100 ஃபீட் ஹைட்டில், அது வந்து ஒரு ஃப்ளைட்டு போகிற ஹைட்டும் கிடையாது, ஒரு ஹெலிகாப்டர் போகிற ஹைட்டும் கிடையாது, ரொம்ப தாழ்வான இடமும் கிடையாது. ஸோ இந்த ஹைட்டில் வந்து ட்ரோன்ஸ் பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங்லேயே சில பேர் இருந்துக்கிட்டு இது பார்க்குறதுக்கான ட்ரோன் மாதிரி இல்லையே, வேறு ஏதாவது இருக்குங்கிறாங்க. சரி, எதுக்கு வேறு ஏதாவது நம்ம சொல்லி அப்புறம் நம்மளை வந்து லூசும்பாங்க, நம்ம ட்ரோன்னே சொல்லலான்னு சொல்லிட்டு கிட்ட இருக்கிற போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸ் வந்து ஸ்டார்டிங்கில் இதை சீரியஸாக எடுத்துக்கலனாலும் அடுத்த நாள் போலீஸ் கிட்ட ரிப்போர்ட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி வானத்தில் பறந்துச்சுன்னு எனக்கு நிறைய பேர் சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறப்போ போலீஸே சொல்கிறாங்க,
ஆமாங்க. நாங்க கூட பார்த்தோம். ஆனா எங்களுக்கு என்னன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. அமெரிக்கால போலீஸே ஒரு விஷயம் தெரியலன்னு சொல்றது ரொம்ப ரேரான ஒரு சினாரியோ. அவங்க ஊர்ல, அவங்க வானத்துல ஒண்ணு பறந்துட்டு இருக்குது. டெய்லி பறந்துட்டு இருக்குது. நூற்றுக்கணக்குல கோஆர்டினேட்டடா ஒரே மாதிரி பறந்துட்டு இருக்குது. அது என்னன்னு அவங்க போலீஸ்க்கே தெரியல. அப்போ இங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ், நியூஸ் மீடியா அவுட்லெட்ஸ்லாம், சரி உங்களுக்கு நீங்க பார்க்கிறதுல என்ன தெரியுதோ அத சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறப்போ, இந்த ஒரு வானத்துல பறக்கிற விஷயம் என்னங்கிறத டிஸ்கிரைப் பண்றாங்க ஒரு 10 பாயிண்ட்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட சைஸ். இது வந்து ட்ரோன் நார்மல் இந்த விளையாடுறதுக்குலாம் ட்ரோன் யூஸ் பண்ணுவாங்களே, இது அந்த மாதிரி கிடையாது. இது கிரேசி சைஸா இருக்குது. ஓகேவா? ஒரு எஸ்யூவி சைஸ்ல இருக்குது. ஒரு கார் வந்து பெரிய கார் என்ன சைஸ் இருக்குமோ, அந்த மாதிரி வானத்தில பறந்துட்டு இருக்குது. 2வது என்ன பாயிண்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, இதில ரெட் ஒரு சைடும், இன்னொரு சைடு கிரீன் லைட்டும் வந்து கன்டினியூஸா எரியுது. பட் ஒன்ஸ் நெறைய பேர் இத பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் வரப்போ, இந்த லைட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா டர்ன் ஆஃப் ஆயிடுதுங்கிறது தான் 3வது முக்கியமான பாயிண்ட். யோசிச்சு பாருங்க. ஒரு மிகப்பெரிய வானத்தில ஒரு கார் பறந்துட்டு இருக்குதுன்னா, யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. நீங்க பார்த்த உடனே அதில இருக்கிற லைட்லாம் ஆஃப் ஆனா, ஒரு திகில குடுக்கும்ல. இந்த ஒரு திகில் தான் அங்க இருக்கிற மக்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க. 4வது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுல ஒண்ணு இல்ல. இந்த மாரி நெறைய இருக்குது வானத்துல. ஓகேவா? ஸோ கிலோமீட்டர் தூரத்துல நம்ம நெறைய பார்க்க முடியுது. அது எல்லாமே ஒரே மாதிரி மூவ் ஆகுது. ஒரே மாதிரி முன்னாடி போகுது, ஒரே மாதிரி பின்னாடி போகுது. 5வது பாயிண்ட் அதான் சொல்றாங்க. இது ஃப்ளைட் கிடையாது. ஏன்னா ஃப்ளைட்னா முன்னாடி மட்டும் தான் போகும். கரெக்ட்டா? இல்ல ஒரு டர்ன் எடுத்து யூ டர்ன் இடத்துல வரணும். இது நின்ன இடத்துல இருந்தே முன்னாடி போகுது, பின்னாடி வருது, மேலே ஏறுது, கீழ இறங்குது. இது 100% ஃப்ளைட் கிடையாது. மேபி ட்ரோனா இருக்கலாம். திறந்து யாரும் பார்க்கல, தொட்டி யாரும் பார்க்கல. ஸோ ட்ரோனா இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. 6வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நெறைய இடத்துல மிலிட்டரி ஃபெசிலிட்டி இருக்குது நியூ ஜெர்சில. ஓகேவா? ஸோ சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா, சென்னையோட ஆஃபீசர்ஸ் ட்ரெய்னிங் அகாடமி இருக்குது. ஸோ அது கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு ஏரியா. ஏர்போர்ட் இருக்குது, சென்சிட்டிவான ஏரியா. ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, சென்சிட்டிவான ஏரியா. அந்த மாதிரி சென்சிட்டிவான ஏரியாஸ்ல வாட்டர் டேம் மேல எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் மேல பெரிய 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 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்குல்ல, அது மேல ரயில்வே ஸ்டேஷன்ஸ் மேல, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் மேல அண்ட் மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸ் மிலிட்டரி எங்கெங்க இருக்காங்களோ அது மேலலாம் இந்த ட்ரோன்ஸ் பறந்திருக்குது அப்படிங்கிறது தான் 6வது முக்கியமான பாயிண்ட். 7வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்புக்கு நியூ ஜெர்சில ஒரு கோல்ஃப் கோர்ஸ் இருக்குது. அவர் ஓன் பண்றாரு. அவர் பெரிய பணக்காரர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவர் ஓன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி மேலேயுமே இது அதிகமா பார்க்கப்பட்டு இருக்குது. இப்போ அவர் வந்து பிரசிடென்ட்டா எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஜான்வரியில பதவி ஏற்பாரு. ஸோ இந்த கேப்ல இது என்ன வானத்தில ஏதோ பறந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் நாட்டில அவரை சப்போர்ட் பண்றவங்க ரிப்பப்ளிகன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க இன்னும் எக்ஸ்ட்ராவா பதட்டம் அடைகிறாங்க. அண்ட் 8வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4ல இருந்து ஸோ லாஸ்ட் 2 வீக்ஸ் டெய்லி நைட் ஒரு நாள் கூட விடாம டெய்லி நைட் 4 பேர்ல இருந்து 200 பேர் வரைக்கும் 4 to 200 சைட்டிங்ஸ் வந்து கன்டினியூஸா இத பார்த்துருக்கோம்னு சொல்றவங்க இருக்காங்க. அண்ட் 9th முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டைம் பறக்க ஆரம்பிச்சுச்சுன்னா ராத்திரி ஃபுல்லா பறக்குது. 6 to 7 ஹார்ஸ் வானத்தில இது இருக்குது. அந்த இடத்திலேயே தான் சுத்திட்டு இருக்குது. 6 to 7 ஹார்ஸ் அண்ட் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 24 கிலோமீட்டர்ஸ் தூரம் வரைக்கும் இது போயிட்டு இருக்குது. இவ்ளோ அட்வான்ஸ்டான டெக்னாலஜி இருக்கிற ட்ரோனு இந்த சைஸ்ல நம்ம யாரும் அப்படி கேள்விப்பட்டதே இல்ல. இது என்னது பறந்துட்டு இருக்குங்கிறது தான் இந்த கேள்வி அதிகமாயிட்டே இருக்குது. ஸோ இது என்ன அப்படிங்கிற கேள்வி ஒரு சைடு போயிட்டு இருக்கப்போ, நான் உங்ககிட்ட வந்து மெயினா இப்போ சொல்லக்கூடிய தியரிஸ் இது எதா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஃப்கோர்ஸ் இன்டர்நெட்ல சும்மாவே கான்ஸ்பிரசி தியரி பறக்கும். ஒரு விஷயம் வானத்துல பறந்துட்டு இருக்குது. அது என்னன்னு தெரியலன்னா அதை பத்தி என்னென்ன தியரி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூ ஜெர்சியோட ரிப்பப்ளிகன் காங்கிரஸ்மேன் அவர் வந்து அங்க இருக்கிறவங்க ஓட்டு போட்டு காங்கிரஸ்க்கு அவங்க ஜெயிக்க வச்சு பார்லிமெண்ட் அனுப்பக்கூடிய மாதிரி ஒரு நபர், நம்ம ஊர் எம்பி மாதிரி வச்சுக்கோங்க. அவரு நியூ ஜெர்சி லோக்கல் ஆள் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரை ரெப்ரசென்ட் பண்றவர் இது வந்து ஒரு ஈரானியன் மதர்ஷிப்லேருந்து வந்த ட்ரோனா இருக்கலாம். எனக்கு ஹை சோர்சஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஈரானியன் மதர்ஷிப்லேருந்து வந்த ட்ரோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதனே நம்ம ஃபுல்லா ஏலியன் ஆங்கிளில் போயிட்டு இருந்தா என்ன திடீர்னு ஈரானியன் மதர்ஷிப்புங்கிற அப்படின்னு தானே கேட்குறீங்க. வெல் என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரஷ்யா வர்சஸ் உக்ரைன் போர்லேயே வந்து ரஷ்யா நிறைய ஈரானியன் ஆயுதங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாங்கன்னு சில தியரிஸ் இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈரானியன் கப்பல் வந்து நியூ ஜெர்சி கிட்ட கடல் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய ராணுவ கப்பலை நிறுத்திட்டு இந்த ட்ரோனெல்லாம் அனுப்பிச்சு அவங்க வேவ் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரியை வந்து அங்கே இருக்கிற லோக்கல் எம்பி சொல்கிறாரு. இதை பென்டகன், ஓகேவா, வேற யாரும் கிடையாது, டைரெக்டாக அமெரிக்கன் பென்டகன் அஃபீஷியல் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இது முழுக்க முழுக்க போய் வேற எந்த நாடும் எங்கள் நாட்டுக்குள்ளே வந்துட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்ப அது என்னது அப்படின்னு பதிலுக்கு பிரஸ் கேட்கிறப்போ அது எங்களுக்கு இன்னும் தெரியாது அப்படிங்கிறாங்க. ஸோ 2வது தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு யூஎஸோட அமெரிக்கன் அரசாங்கமே ஒரு சீக்ரெட் ஆபரேஷன் ஏதோ ஆர்மியை வச்சு பண்றாங்க, மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு இன்னும் தெரியாதுன்னு ஒப்பேத்துறாங்கிறது தான் 2வது கான்ஸ்பிரசி தியரி. 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் இதே மாதிரி சைனா வந்து ஒரு பலூனை பறக்க விட்டாங்க அமெரிக்கா மேல. அது எல்லாரும் என்னன்னு கேட்டு கடைசியில் சைனாவோட பலூன் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. நிறைய பேர் சைனா மேல ரொம்ப காண்டானாங்க. அந்த மாதிரி சைனா ஒருவேளை ட்ரோன்ஸ், ஆனால் இத்தனை ட்ரோனை இவ்வளோ நாள் கண்டினியூஸ் அனுப்புவாங்களாங்கிற கேள்வி இருக்குது. இருந்தாலும் இருக்கலாம்னு அதையும் சேர்க்குறாங்க. 4வது இந்த ஸ்பேஸ் எக்ஸ், அமேசான் இல்லை ஆப்பிள் இல்லை மெட்டா இந்த மாதிரி ஏதோ பெரிய கார்பரேட்ஸ் வந்து அவங்க ஏதாவது டெஸ்ட் பண்ணுறாங்களா, அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அவங்க ஏதாவது யூஸ் பண்ணுறாங்களாங்கிற ஒரு தியரி இருக்குது. அண்ட் இருக்கிறதுலேயே முக்கியமான கான்ஸ்பிரசி தியரி, அஃப்கோர்ஸ் நிறைய பேர் எக்ஸைட் ஆகிற ஒரு தியரி இருக்குது.
ஒருவேளை இது யூஎஃப்ஓவா? இன்னும் மனிதர்களுக்கு என்னன்னு தெரியல. அமெரிக்கன் அரசாங்கமே இது ராணுவம் இல்லங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்றாங்க. அதே மாதிரி வந்து இது என்னன்னு தெரியலன்னு சொல்றாங்க. ஈரானும் கிடையாது, சைனாவும் கிடையாதுன்னா, அப்ப இது என்னது? அப்போ வேற்று கிரகவாசிகளா? அப்படிங்கிற கேள்வியும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்டர்நெட்ல சுத்திட்டு இருக்குது. ஒரு சின்ன பஞ்ச் ஆஃப் நியூஸ் ஹெட்லைன்ஸ் மட்டும் வாசிக்கிறேன். எந்த அளவுக்கு அங்க இருக்கிற மக்கள் பயந்திருக்காங்கங்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன தெரியுமா சொல்றாங்க? ஷூட் தம் டவுன் ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நியூ ஜெர்சியில் லெஜிஸ்லேட்டர்ஸ் ஓட்டு போட்டு ஜெயிச்சவங்களாம் இருப்பாங்களே எல்லாரையும் கூப்பிட்டு போலீஸ் எல்லாரும் ஒன்றா மீட் பண்ணி இது என்னன்னு பேசுறதுக்கு இன்னைக்கு உட்காந்துருக்காங்க. உட்கார்ந்த இடத்துல போலீஸ் கிட்ட இது என்னப்பா அதுன்னு கேட்குறப்போ போலீஸ் கண்டினியூஸாக தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே இருக்க எம்பி எம்எல்ஏ மாதிரி ஆட்கள்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகி யோ அதை சுட்டு தள்ளியா அப்படின்னே சொல்லிட்டாங்க. ஆனால் அப்படி சுடுறதுக்கான பெர்மிஷன் வந்து நியூ ஜெர்சி போலீஸ் கிட்ட கிடையாது, இது ராணுவத்துக்கிட்ட தான் இருக்குது. அப்போ ராணுவம் தான் உள்ள இன்வால்வ் ஆகணுமாங்கிற கேள்வி இருக்குது. ரெண்டாவது ஒரு டைட்டில் நான் சும்மா சொல்கிறேன், இதில் நியூஸாக சுற்றிட்டு இருக்கிறது. ட்ரோன்ஸ் ஓவர் நியூ ஜெர்சி ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கமிஷனர் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுங்க. இது என்னன்னே தெரியல, நம்ம வானத்தில் பறந்துட்டு இருக்குது. யோசிச்சு பாருங்க, இது நம்ம நியூஸாக தள்ளி இருந்து கேட்குறோம். டெய்லி நம்ம சிட்டி மேலே, சென்னை மேலேயோ, மதுரை மேலேயோ, கோயம்புத்தூர் மேலேயோ, திருநெல்வேலி மேலேயோ, தூத்துக்குடி மேலேயோ இவ்வளோ இது பறந்துக்கிட்டே இருக்குதுன்னா நம்மளுக்கு ஒரு பதட்டம் வரும்ல. ஏய் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறேன், என்னதான் அது முதல்ல சுட்டு தள்ளுங்க, அந்த மாதிரி ஒரு பதட்டத்துக்கு போகிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்க ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. 50 ட்ரோன் வருது, கடல்ல இருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு சில பேர் பார்த்ததா சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் இருந்துக்கிட்டு ஸ்வாமிங் ட்ரோன்ஸ் வந்து யூஎஸ் மிலிட்ரி தான் பின்னாடி எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்க ஒரு தியரியை நியூஸாக போட்டுட்ருக்காங்க. ஸோ இவ்வளோ சொல்லிட்டு இருக்கப்போ இதுக்கான ப்ராபபிள் ரீசன்ஸ் என்னவா இருக்கலாம்? ஸோ இதுக்கு பின்னாடி கான்ஸ்பிரசி தெரியுது. பட் மோர் ப்ராபபிள் ரீசன் யதார்த்தத்தில் என்னென்ன ரீசன் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாரின் எஸ்பியோனேஜ், வெளிநாட்டில் இருக்கிறவங்க வேவ் பார்க்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது யூஎஃப்ஓ, எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி. இது வந்து நான் இருக்கிறதுலே லிஸ்ட்டில் கீழே வைப்பேன், பாயிண்டாக எழுதுறப்ப மேலே வந்துருச்சு. மூணாவது கவர்மெண்ட் பிளாக் ஆப்ரேஷன். ஸோ கவர்மெண்ட்டே வந்து மக்கள்கிட்டேருந்து ஒரு சீக்ரெட்டாக வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. சைக்காலஜிக்கல் வார்ஃபேர். அமெரிக்கா மக்கள் மேலே ஒரு பதட்டத்தை உண்டாக்கணுங்கிறதுக்காக இன்னொரு எதிரி பண்ணலாம், யாராவது ஒருத்தங்க விளையாடலாம். ஸோ ப்ராங்க் மாதிரி யாராவது பண்ண வாய்ப்பு இருக்குது. சர்வேலன்ஸ், உலகம் ஃபுல்லாக நிறைய சர்வேலன்ஸ் பண்ணுற விஷயம்லாம் போயிட்டுருக்குது. அமெரிக்கா அதாவது அவங்க மக்களை வேவ் பார்க்குறதுக்கு புதுசாக ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒரு கான்செப்டை சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் இன்னும் பதட்டத்தை ஆட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியாவில் கிம் ஜாங் உன் நம்ம மாப்பிள்ள இருக்கார்ல, ஸோ அவர் வந்து ஒரு புது டெக்னாலஜியை வந்து அவங்க ஊரில் இப்போ டெஸ்ட் பண்ணியிருக்காரு. தற்கொலை ட்ரோன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ட்ரோன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்லாம் இப்போ அவர் தானே ரஷ்யாவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு உக்ரைனுக்குள்ளே. இந்த ட்ரோன்லாம் வந்து உள்ளுக்குள்ளே போய் அதுவே வந்து போகிறதே வந்து இன்னொருத்தங்களை சுடுறதுக்கோ குண்டு போடுறதுக்கோ கிடையாது, போகிறதே இன்னொருத்த மேலே உளுந்து சாவுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை நார்த் கொரியாவில் டெவலப் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணிட்டுருக்கப்போ அவரே டைரெக்டாக போய் பார்த்து சூப்பராக இருக்குது, மாசாக இருக்குன்னுலாம் கமெண்ட் கொடுத்துருக்காரு. இந்த நேரத்தில் அமெரிக்கா மேலே இவ்வளோ ட்ரோன்ஸ் பறக்கிறது நிறைய பேருக்கு பதட்டத்தை உண்டாக்கிட்டு இருக்குது. ஸோ ஓவரால் பாயிண்ட் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாதுங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். பட் இது எப்படி இருக்குது, என்ன சைஸில் இருக்குது, என்னென்ன கலரில் இருக்குது, ஏன் லைட் ஆஃப் ஆகுது, இது எதுவுமே பதில் தெரியாது. இன்னமும் தேடிட்டு தான் இருக்கும். ஸோ இட் இஸ் ஃபார் எனி ஒன்ஸ் கெஸ். யாருனாலும் இது என்னவா இருக்கலாம்னு கெஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு டிஸ்கஷனை நான் உங்கள் முன்னாடி எடுத்து வைக்கிறேன். இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது. கண்டிப்பாக நம்ம ஃப்யூச்சரில் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த கதையாக சொல்லலாம். நைட்டு தூங்க போகிறப்போ இப்படி ஒன்று நடந்துச்சு, கோவிட் மாதிரி இப்படி ஒன்று இருந்துச்சு, இப்படிலாம் நடந்துட்டு இருக்குது, நான் அப்போ பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு ஒரு கிரேசியான விஷயம் நம்ம ஊர் மேலே நடந்திருந்தா இது தள்ளி இருக்குங்கிறதுனால அமெரிக்கா மேலே இருக்கிற மக்கள் அப்படி ஒரு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஸோ இது எதுவாக இருக்கலாம், யார் இந்த ட்ரோன்ஸ் எல்லாம், இத்தனை ட்ரோன்ஸ், நூற்றுக்கணக்கான ட்ரோன்ஸ் ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் டெய்லி ராத்திரி ஒரு ஊர் மேலே ஏன் பறக்கணும், அது எதுக்காக போகணும், சில இம்பார்ட்டண்ட்டான கவர்மெண்ட் இடங்களுக்கு மேலே, பில்டிங்ஸ் மேலே, மிலிட்ரி பிளேஸ்க்கு மேலே, ட்ரம்ப்போட கோல்ஃப் பிளேஸ்க்கு மேலெலாம் எதுக்கு பறந்துட்டு இருக்குது, என்னவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் உங்களை ஒரு வீடியோவில் பார்க்குறேன். கண்டிப்பாக இது ஒரு கிரேசியான ஒரு கான்ஸ்பிரசி தியரியாக தான் இருக்குது. நான் அதை ஒவ்வொருத்தங்க ஒரு ஒப்பீனியன் சொல்கிறப்போ உங்களோட தியரி கரெக்டாக இல்லையானா ப்ராபபிளியும் நம்மளுக்கு 1-2 நாள்லையோ 1-2 வாரத்திலையோ தெரிஞ்சிடும். எப்படி பார்த்தாலும் இதை சுட்டு கீழே தள்ளி இது என்னதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இதை பிடிக்கிறதுக்கு நியூ ஜெர்சி போலீஸ் அவங்களும் ட்ரோன்ஸ் எல்லாம் பறக்க விட்டுருக்காங்க. பட் இவங்களோட போலீஸ் ட்ரோன்ஸ்னால அந்த ட்ரோன்ஸை கேப்சரே பண்ண முடியலங்கிறாங்க, ஃபாலோ பண்ண முடியல, ரொம்ப வேகமாக ஸ்பீட் எடுக்குது. ஸோ சம்திங் அட்வான்ஸ்டு டெக். பட் இது யாரோட டெக்காக இருக்கும்? இன்னொரு ஒரு சைனா, ஈரான் மாதிரி யாராவது ஒருத்தங்க அமெரிக்காவில் பயமுடுத்துறாங்களா? இல்லை அந்த ஊர்லேயே இருக்கிற யாராவது ஒருத்தங்க காலேஜில் இருக்கிற பசங்க வந்து ஃபன் பண்ணலாம்னு நினச்சி பண்ணிருக்காங்களா? ஒரு மூணாவது ஆப்ஷன், எல்லாருக்கும் யோசிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன், இருக்கவே இருக்காதுன்னு நினைக்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கே தெரியும், அதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி வேறு ஏதாவது கிரேசியான டாபிக் நீங்கள் எனக்கு சஜஸ்ட் பண்ணணும், இன்ஸ்டாகிராமில் சட்னு அனுப்பிச்சணும்னு நினச்சிங்கன்னா மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். வெரிஃபைட் ப்ரொஃபைல், இட்ஸ் ஈஸி ஃபார் யூ டு ஃபாலோ. நாளைக்கு உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். இன்னும் எம்ஜி ஸ்குவாடில் சேரலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சேருங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். சியர்ஸ் எம்ஜிஸ்.